Welcome all of you to my SMAV CV Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions, example 1.12. Let A is equal to 0, 1, 2, 3. Construct relations on A of the following types. So first question பாருங்க, not reflexive, not symmetric, not transitive. So இது எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா first given set வந்து என்னன்னா 0, 1, 2, 3 அப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது, ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மூணுத்தோடைய கண்டிஷன்ஸ் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? ஏ ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும். சேம் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எல்லாத்துலேயும் இருக்கணும். இந்த 4 வச்சு சேம் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். இந்த 4 வச்சும் இருக்கணும். எனது தான் செட்டு. இதை வச்சு இந்த ரிலேஷன் ஃபார்ம் ஆகியது வந்து 4 உள்ள சேம் பேர்ஸும் இருக்கணும். 0, 0 இருக்கணும். இதை வச்சு என்ன பண்ணலாம்? 0, 0 ஃபார்ம் பண்ணலாம். இதை வச்சு 1, 1 எழுதலாம். இந்த 2 வச்சு 2, 2 எழுதலாம். அண்ட் இது 3 வச்சு 3, 3 எழுதலாம். ஸோ 4மே அந்த ரிலேஷனில் இருந்தால் மட்டும்தான் அது என்னது? ரிஃப்ளெக்சிவ். இந்த 4மே இல்லைன்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்ன கான்செப்ட்டு? ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ இருக்கணும். ஸோ 1, 2 ஒன்று எடுத்திங்கன்னா அது என்னவாக இருக்கணும்? 2, 1 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது என்னது? சிமெட்ரிக். 1, 2 இருக்குது அப்படின்னா 2, 1 இருக்கணும். அப்படின்னா சிமெட்ரிக். ஸோ அது அந்த ட்ரான்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா 2 இருக்கணும். இப்போ 1, 2 இருக்குதுன்னா 2, 3 இருக்குதுன்னா இதுக்கு இதை வச்சு 1, 3 அந்த செட்டும் இருக்கணும். 1, 3 இருக்கணும். அதாவது ஏ ரிலேட்டட் டு பி அண்ட் பி ரிலேட்டட் டு சி இருந்துச்சுன்னா இந்த ஏ ரிலேட்டட் டு சி இருக்கணும். ஸோ அப்படின்னா அது ட்ரான்சிட்டிவ். ஸோ இதுதான் நம்மளுக்கான இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அண்ட் ரிஃப்ளெக்சிவ். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த 4 இருந்தால் தான் அது வந்து ரிஃப்ளெக்சிவ். ஸோ இந்த 4 எழுதாமல் இருந்தால் அது ரிஃப்ளெக்சிவ் இல்லாமல் ஆயிரும். இந்த 4ல் 1 எழுதுனாலும் ரிஃப்ளெக்சிவ் தான், ரிஃப்ளெக்சிவ் கிடையாது தான். ஸோ பட் நம்ம 4 எழுத தேவையில்லை, ஏன்னா ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்னே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாதுன்னா இந்த செட்டை ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 1, 2 ஏன்னா அதுக்கு வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும்னா 2, 1 இருக்கணும். ஸோ 2, 1 போட்டிங்கன்னா சிமெட்ரிக் ஆகிடும். ஸோ 2, 1 போடலைன்னா இதே இன்க்ளூட் பண்ணணும், பட் 2, 1 போடக்கூடாது. 1, 2 போடணும், பட் 2, 1 போடாமல் இருந்தீங்கன்னா அது சிமெட்ரிக் ஆகாது. அதில் இதுக்கு இன்னொரு பேர் உண்டு 2, 3 ட்ரான்சிட்டிவ்க்கு. ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பேர் 2, 3 அது இதில் தானே இருக்குது. இந்த 1, 2, 2, 3 இதில் இருக்கும். இது கிராஸ் ப்ராடக்ட் எழுதி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். 1, 2, 2, 3 எல்லாம் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். 1, 2 2, 3 ஸோ அப்படின்னு உள்ளதெல்லாம் வந்து நம்ம தான் இன்க்ளூட் பண்ணலாம். அதாவது என்னென்ன பேர்ஸ் வந்து நம்ம எழுதலாம் அப்படின்னு உள்ளது தெரிய வரும். ஸோ இங்கே 1, 2 எழுதிருக்கேன், 2, 3 எழுதிருக்கேன். ஸோ இது ட்ரான்சிட்டிவாக இருக்கணும்னா 1, 3 இருக்கணும். ஸோ அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து 1, 3 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்போது இந்த ரெண்டுத்தையும் வச்சே நீங்கள் வந்து இப்போ செட்டு உருவாக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ இந்த செட்டை நான் வந்து ஏ நேம் பண்ணிக்கிட்டேன்னா ஃபார் ஃபஸ்ட் ஒன்க்கு செட்டு கிடையாது, ரிலேஷன். ஃபஸ்ட் ஒனுக்கான ரிலேஷன் ஏ வந்து செட் ஆஃப் 1, 2 அண்ட் 2, 3. ஸோ இது வந்து விச் இஸ் நாட் சிமெட்ரிக், விச் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், not reflexive, not symmetric, not transitive. ஸோ இந்த 3மே இல்லாமல் இருக்குது. அவ்வளோ எப்படி 1, 2 இருந்துச்சுன்னா 2, 1 இருக்கணும். அப்படின்னா அது சிமெட்ரிக். அண்ட் 1, 2, 2, 3 இருந்துச்சுன்னா 1, 3 இருக்கணும். அப்படின்னா தான் ட்ரான்சிட்டிவ். ஸோ ரெண்டுமே இல்லையா? சேம் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் ரிஃப்ளெக்சிவும் கிடையாது. ஸோ அப்படி சொல்லிடலாம். ஸோ இதுதான் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். இப்போ ட்ரான்சிட்டிவ் மிச்சம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாலே மிச்சம்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி தான். எப்படின்னு பாருங்கள். செகண்ட் ஒன் வந்து ட்ரான்சிட்டிவ் மட்டும்தான் ஓகே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ட்ரான்சிட்டிவ் மட்டும் ஓகே, மிச்சம் எதுவுமே கிடையாதுன்னு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிம்பிளாக நீங்கள் ஒன்று பண்ணால் இந்த 2, 3 எங்கேயும் ரூபம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன மாறிடும்? இட் பிகம் ட்ரான்சிட்டிவ். இந்த 2, 3 ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எழுதுனாலே அது வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்சிட்டிவ் தான். ஏன்னா இப்போ இந்த செட்டில் பாருங்கள், இது 1, 2 எழுதுனா 2, 1 எழுதப்படாது. ஸோ அது சிமெட்ரிக் ஒரு கண்டிஷன். 2, 1 எழுதவே கூடாது. 2, 1 எழுதினா சிமெட்ரிக்காக மாறிடும். ஸோ 2, 1 எழுதப்படாது. இந்த 2, 3 ரிமூவ் பண்ணிவிட்டு போடணும். அப்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1, 2, 2, 3 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன சொல்லிட்டோம்? ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டோம். பட் அதிலே ஒரு எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணனால ட்ரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம். ஸோ விச் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், என் பாயிண்ட் ஆர்னது நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்னா டீன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதப்படாது, கரெக்டாக எழுதலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் நாட் ட்ரான்சிட்டிவ். சிமெட்ரிக் இருக்கணும். ஸோ அப்படின்னு என்னது? 2, 1 இன்க்ளூட் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த செட்டு கூட என்ன பண்ணணும்? 2, 1 இன்க்ளூட் பண்ணிடணும்.
ட்ரான்சிட்டிவ் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்படின்னா என்னது, இதை மட்டும் நீங்கள் போட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஆப்போசிட் பேர் இதை வச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி ட்ரான்சிட்டிவ் ஆகும், இது மட்டும் தானே இருக்குது, ஸோ இதை வச்சு நம்ம ட்ரான்சிட்டிவ்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,2 வச்சு பாருங்களேன். இந்த 1,2 இந்த 2,1 இந்த ரெண்டத்தை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ட்ரான்சிட்டிவ் பார்க்கலாம். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 1,2 2,1 இந்த 2,2 இங்கே இல்லை பாருங்கள். இதை மாற்றி பார்த்தா கூட மாற்றி பாருங்கள். 1,2ம் 2,1ம் 1,2ம் போடுங்க. 2,1ம் 1,2ம் போடுங்க. அப்போ என்ன வரும், இந்த 1,1 வரும். ஸோ அது ரெண்டுமே இல்லை, 2,2ம் இல்லை 1,1ம் இல்லை. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணால் தான் அது ட்ரான்சிட்டிவ். ஸோ அப்படி இல்லாதனால இதை வந்து ட்ரான்சிட்டிவ் கிடையாது, பட் சிமெட்ரிக். ஏன் சிமெட்ரிக், 1,2க்கு உல்டாவாக எழுதுனா 2,1 கிடையாது. ஸோ அது வந்து சிமெட்ரிக். அப்போ நாட் ரிஃப்ளெக்சிவ் ஆல்ரெடி இல்லை. அது ஏன்னா சேம் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்லை. சேம் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 4 உண்டு, அது எழுதுனா மட்டும்தான் அது ரிஃப்ளெக்சிவ். ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் நாட் ட்ரான்சிட்டிவ். அவ்வளோ. 4th ஒன் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவும் இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, பட் ரிஃப்ளெக்சிவ் இருக்கக்கூடாது கொடுத்துருவாங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவ் இல்லைனா நீங்கள் சிம்பிளாக நான் வச்சுக்கிட்டீங்க இந்த நாளத்தையும் நீங்கள் சேர்க்கப்படாது. அவ்வளோதான். இந்த நாளத்தையும் சேர்த்தா மட்டும்தான் அது வந்து ரிஃப்ளெக்சிவாக வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதே செட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு கூட 2 எண்ணம் கூட சேர்க்கணும். அது என்னன்னா 1,1 2,2. ஸோ அது எப்படி நான் சொன்னேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். தேர்ட் சம் சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன். 1,1 2,2 ஒன்றுமே இல்லை. 1,2 இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1,2வும் அந்த 2,1 எடுத்துக்கோங்களா. இதுக்கு நடுவில் உள்ள இங்கே சைடில் உள்ள ரெண்டுத்தையும் இதுவும் வச்சு தான் நம்ம ட்ரான்சிட்டிவ் சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 1,2 அண்ட் 2,1 எடுத்துட்டிங்கன்னா இந்த 1 இது ஏ இது பி அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது பிசி. ஏன்னா ஏ ரிலேட்டட் டு பி ரிலேட்டட் சி இருக்குன்னா ஏயும் சியும் வச்சு வரணும். ஸோ வந்து 1,1 இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அது வந்து ட்ரான்சிட்டிவ். அதில் இது தலைகளை பாருங்கள், 2,1ம் 1,2ம் பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும், 2,2 வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பிரச்சனைனா நம்ம தேர்ட் ஒன்ல அது ரெண்டுமே போடாமல் எழுதுனால அது ரெண்டும் ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லும். இது ரெண்டையும் போத்து எழுதுங்கன்னா அது ட்ரான்சிட்டிவாக மாறிடும். அவ்வளோதான். ஸோ விச் இஸ் ரிஃப்ளெக்சிவ் மட்டும் வராது. ரிஃப்ளெக்சிவ் வராது, அந்த சேம் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 4 சேர்த்தா மட்டும் தான் ரிஃப்ளெக்சிவ். இங்கே 2 தான் இருக்குது பாருங்கள், சேம் பேர் ஆஃப். ஸோ இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது 2 இருக்குன்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்சிவ் எழுதக்கூடாது. 2 தான் இருக்குது, மொத்தம் 4 வேணும். இந்த 4 இருந்தால் மட்டும்தான் என்னது, இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ஓகே, பட் ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஸோ 4th ஒரு முடிஞ்சது. இப்போ 5th ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், இப்போ எல்லாமே ரிஃப்ளெக்சிவ். அப்போ என்ன பண்ணணும், இந்த 4 நீங்கள் சேர்த்து எழுதணும். இதே செட்டு தான். ஸோ ஃபஸ்ட் பாருங்க, ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். அப்போ இந்த 2 கூட இதை 4 நீங்கள் சேர்த்து எழுதிங்கன்னா அதுதான் உங்களுக்கான அந்த செட்டு. ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நாளில் நீங்கள் வந்து எழுதிட்டிங்கன்னா இந்த 2 செட்டு கூட ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க நம்ம தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க, நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். இந்த நாட்டை வெட்டிட்டு ரிஃப்ளெக்சிவ் தான் உங்களுக்கு 5th கொஸ்டின் பாருங்க. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ், நாட் ட்ரான்சிட்டிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ அதே செட்டு தான். இதுதான் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஆக்கணும்னா என்ன செய்யணும், இந்த 4 எலமெண்ட்ஸை நீங்கள் சேர்த்தா அது ரிஃப்ளெக்சிவாக மாறிடும். ஸோ அந்த 4 எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதக்கூடியது தான் உங்களுக்கான 5th கொஸ்டினோடைய ஆன்சர். ஸோ 0,0 1,1 2,2 அண்ட் 3,3 கூட 1,2வும் 2,3 சேர்த்திங்கன்னா இது வந்து என்னது, விச் இஸ் ரிஃப்ளெக்சிவ் வந்துடும். இந்த 4 சேர்த்தா என்னது ரிஃப்ளெக்சிவ். இந்த 4 சேர்க்கலன்னா அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. 4ல் 1 இல்லைன்னா கூட ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. பட் 4த்தையும் நம்ம சேர்த்தனால அது ரிஃப்ளெக்சிவ். நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ் என்பதை நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் 6th ஒன் பாருங்கள், இதே கான்செப்ட் தான். என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். 2வது கொஸ்டின் பாருங்கள், நாட் சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். அதுக்கான ஆன்சர் இருக்குது பாருங்கள் 2வது கொஸ்டினில் 1,2. ஸோ அதை மட்டும் இந்த 4 செட்டு கூட இன்க்ளூட் பண்ணி எழுதணும். ரிஃப்ளெக்சிவ் பார்த்தீங்களா, இந்த 4 செட்டு இதுக்கு கூட இன்க்ளூட் பண்ணி எழுதக்கூடியது தான் இது. ஸோ அது எப்படி நான் கண்டுபிடிக்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா விச் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ் தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அது ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நாட் சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் ஒரு பார்ட்டாக எடுத்துக்கோங்க, ரிஃப்ளெக்சிவ் ஒரு பார்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஒரு பார்ட்டாக எடுத்திங்கன்னா இது மட்டும் இந்த 4 சேர்த்தா ரிஃப்ளெக்சிவ் உள்ளது வந்துடும். அண்ட் நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ் வந்து இந்த செட் வச்சு நீங்கள் பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சம்மிலலாம் பார்த்தது போல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 2,2 அண்ட் 3,3 கூட என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 1,2 சேர்க்கணும். ஸோ விச் இஸ் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், பட் ட்ரான்சிட்டிவ். என்எஸ்னா நாட் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஷார்ட்கட் போட்டு எழுதக்கூடாது. ஸோ நம்ம டைம் சேவ் ஆகுங்காக நான் இந்த மாதிரி எழுதுறேன். நீங்கள் அந்த மாதிரி எழுதக்கூடாது. கரெக்டாக விச் இஸ் நாட் சிமெட்ரிக் அந்த மாதிரி எழுதுறேன். ஸோ இப்போ 6th ஒன் பாருங்கள், 7th ஒன் பாருங்கள். 7th ஒன் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். என்னது,
சிம்மெட்ரிக்கு நாட் ட்ரான்சிட்டிவ், சிம்மெட்ரிக்கும் நாட் ட்ரான்சிட்டிவ் எது தேர்ட் ஒன் தான், சிம்மெட்ரிக்கு நான் ட்ரான்சிட்டிவ். ஸோ இதை கூட நீங்கள் இந்த 4 ரிஃப்ளெக்சிவ் உள்ளதே என்ன வேணும் சேர்த்தரணும். ஸோ அதுதான் உங்களுக்கு என்னது 7th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அப்போ 0,0 1,1 2,2 அண்ட் 3,3 இன்னொன்று என்ன இருக்குது அந்த 7th உள்ளது 1,2 2,1 அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3,2. ஸோ இதெல்லாம் which is reflexive, symmetric and not transitive. Transitive வராது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் 2 செட்டு உண்டு, 1,1 and 1,2. ஸோ அது இருக்குது. ஸோ அதனால் இது வந்து சிமெட்ரிக்கும் ட்ரான்சிட்டிவாக வந்துடும். பட் இது வந்து ரிஃப்ளெக்சிவ் வந்து ஸோ இதில் சிமெட்ரி நாட் ட்ரான்சிட்டிவ் வந்து உங்களுக்கு மற்ற மாதிரி எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் செட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரான்சிட்டிவ்னே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ட்ரான்சிட்டிவ் இல்லை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த செட் எடுத்துக்கோங்க 3,2 3,2க்கு இன்னொரு பேர் இதை எடுத்துக்கோங்க 2,1. ஸோ அப்போ 1,3 இருக்குமா, 1,3 இருக்கா பாருங்கள், அது இல்லை. ஸோ அப்படி நீங்கள் என்ன சொல்லிடலாம், ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் 7th ஒன் ஆன்சர். 8th ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். 6th ஒன்ல அதுக்கு உங்களுக்கு ஈஸி தான். 7th ஒன் மட்டும் இந்த ஒரு கான்செப்டை நான் வச்சுக்கணும். ட்ரான்சிட்டிவ் ஞாபகம் இல்லை, ட்ரான்சிட்டிவ் இல்லை நான் எப்படி சொல்லுவேன்னுறதுக்கான ரீசன் தான் இது. இந்த 3,2 வச்சு பாருங்கள், 3,2 and 2,1 எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,3 இங்கே இருக்காது. ஸோ அதனால் ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டோம். ட்ரான்சிட்டிவாக இருக்கணும்னு என்ன பண்ணணும், இது எதுவுமே நீங்கள் எழுத தேவையில்லை, ஜஸ்ட் இந்த 4 மட்டும் எழுதினா மாதிரி. ஸோ 0,0 1,1 2,2 3,3 இந்த மாதிரி சேம் பேரா எலமெண்ட்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் 1.10லேயே பார்த்துருப்போம். இந்த மாதிரி சேம் பேரா எலமெண்ட்ஸ் மட்டும் உள்ளது என்னது எப்பவுமே ரிஃப்ளெக்சிவ் அப்படி சொல்லி பார்த்துருவோம். ரிஃப்ளெக்சிவ் தான், சிமெட்ரிக் தான் அண்ட் ட்ரான்சிட்டிவ் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் 1.10 இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இந்த A = 0 1 2 3 வச்சு தான் இந்த 4மே வந்திருக்கு. ஸோ அந்த 4மே மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஸோ அவ்வளோதான். ஸோ 8 சம்ஸ் நம்ம வந்து படிட்டோம். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.